நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இந்த காணொலியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக நான் நீயா நானால ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த சின்ன பையனுக்கு எதுக்கு அரசியல், இங்கே இவன் வந்து ஒரு பள்ளி பருவத்தில் இருக்க ஒரு மாணவன், இவனுக்கு வந்து பக்குவம் இல்லை, இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, திராவிடனா என்ன, கம்யூனிஸ்டனா என்ன, தமிழ் தேசனா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். இவன் யாரு, இவன் இப்படி, இவன் அப்படி, இவனுக்கு அந்த படிப்பு வராது, இவனுக்கு இந்த படிப்பு வராதுன்னு தொடர்ச்சியாக என் மேலே பல விமர்சனங்கள், பல எதிர்ப்புகள், பல ஆதங்கங்கள், பல வைத்தறிச்சல்கள் இதெல்லாம் விளங்கிக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன், எதற்கு, சட்டத்தில் வந்து மாணவர்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கா, ஏன் மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து யார் என்ன இப்படி கலாய்க்கிறதுன்ற ஒரு விமர்சனம், என்னை ஏன் இப்படி விமர்சிக்கிறாங்க, எதுக்கு இப்படி விமர்சிக்கணும் அப்படின்ற சந்தேகம் வந்து எனக்கே நிறைய தோணுச்சு. யார் வந்து பெரும்பாலான நம்மளை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக. என்னை பல வகையில் விமர்சிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தமிழராக இருக்கிறதும் தமிழ் தேசிய கொள்கையை வெளிப்படையாக எடுத்து பேசுறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நான் தமிழ் தேசியம் பேசுனா இவங்களுக்கு என்ன வந்ததுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னை தமிழ் தேசம் பேசுறதுனால யார் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. திமுக கிட்ட வந்து நேரடியாக திராவிடன்ற ஒரு கொள்கை இல்லை. சமீபமாக வந்து பல ஊடகவியலாளர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடத்தினதாகவும், அந்த ப்ராஜெக்டில் வந்து திராவிடன்ற ஒரு கொள்கை வந்து ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக்கப்பட்டதாகவும், அதே போல் சீமானை எடுத்து பார்த்தா சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசிய கொள்கையானது பெருமளவு தமிழ்நாட்டில் பயங்கரமான வளர்ச்சி பெற்றிருக்கிறதாகவும், அது வந்து எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்க போது அப்படின்னு அந்த தகவல்கள், அந்த புள்ளி விவரங்கள் சொல்றதாகவும் தமிழ்நாட்டில் பல ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாட்டில் உண்மையால இந்த நிலவரம் தான் நிலைக்கிட்டு இருக்கு. திமுக கிட்ட திராவிடன்ற ஒரு கொள்கை வெளிப்படையா இன்னத்துக்கு இல்லை என்ற காரணத்தினால சீமான் அவர்களுடைய அரசியலை பேசக்கூடிய நபர்களையும் தனிப்பட்ட தாக்குதல்களையும், அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வராது, அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வராது, அவங்க அப்படி, அவங்க இப்படி, அவங்க வந்து அந்த அக்கா கூட பழகிட்டாங்க, அவங்க வந்து இந்த தங்கச்சி கூட பழகிட்டாங்கன்னு தொடர்ச்சியாக பல வகையான பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் விமர்சனங்களையும் உருவகேலி செய்யறதையும் நாம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரடியாக கொள்கை இல்லை, உங்ககிட்ட கருத்தியல் தாக்குதல் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தனிப்பட்ட முறை தாக்குதல்ங்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஏன் திராவிட கொள்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம முக்கியமான காரணத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, திராவிடம் வந்து நீர்த்தி போயிடுச்சு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து என்ன பண்ணாங்க, திராவிடம்ங்கிறது சாதி மறுப்பாளர்களுடைய கொள்கை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களே பல வேட்பாளர்கள் வந்து சாதி பார்த்து நிறுத்துகிறாங்க, சாதிகளை வந்து அங்கீகரித்து சான்றிதழ்கள் வழங்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, கடவுளே இல்லை, நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள், சனாதன தர்மம் ஒழிப்பாளர்கள்னு சொல்லிட்டு இப்போ சனாதன தர்மம் பின்பற்றிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே, அதாவது திராவிட வழி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே தொடர்ச்சியாக கோயில்களுக்கு போய் கடவுள்களை வணங்குறதும், வேலை எடுத்து கும்பிடுறதும் தொடர்ச்சி அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவங்க கொள்கைங்கிறத எப்படி வச்சுருந்தாங்களோ அதை இவங்களே உடச்சி தள்ளிட்டாங்க. அப்போ திராவிட கொள்கையை நீர்த்து போச்சு. நான் வேற எப்படி திராவிட கொள்கையை விமர்சிக்க முடியும்? இந்த கொள்கையை வந்து இவங்க இந்த உண்மையான தகவல் வந்து நம்ம எடுத்து பேசணும்னா, நீங்கள் வந்து மாணவர், நீங்கள் வந்து திராவிட கொள்கையை பற்றி பேசக்கூடாது, உங்களுக்கு திராவிடத்தை பற்றி என்ன தெரியும்? அதுதான் தெரியுதே திராவிடத்தோட லட்சணம், அதுதான் தெரியுதே. நீர்த்து போன கொள்கையை நீ எவ்வளோ நாள் பேசுவீங்க? மறுபடியும் நீ மாணவராக இருக்க பேசக்கூடாது, எவ்வளோ நாள் தான் பேசாமல் இருக்கிறது? உங்களுக்கு ஐயா உதயநிதி அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினா பரவாயில்ல, ஐயா இன்பநிதி அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினா பரவாயில்ல, அதுவே இல்லாமல் ஐயா சீமானவர்களோ அல்ல சீமானவர்களை சார்ந்து வரக்கூடிய தம்பிகளோ மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எரியும். ஆக இன்பநிதி ஏற்படுத்தலாம், உதயநிதி ஏற்படுத்தலாம், நாங்கள் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடாது. சரி, நான் மாணவர்கள் அரசியல் வரக்கூடாதுன்றாங்களே, எனக்கு பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா கலைஞர் அவர்கள் 14 வயசுல அரசியல் வந்ததாக 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்திருக்கு. அதே போல் நான் நீயா நானா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொழுது ஐயா கோபிநாத் அவர்களும் இந்த விடயத்தை வந்து சொன்னாங்க. 14 வயதில் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஒரு மாணவர் போராட்டத்துக்குள்ளே வராரு, ஒரு மாணவராக அரசியலுக்குள்ளே வராரு. வளர்ந்து வந்து தன்னுடைய எழுத்தாற்றலை வளர்த்து கையெழுத்து இதழ்கள் ஆரம்பிக்கிறாரு. முறை சொல்லியாக வளர்ந்து வருது. பல இதழ்களில் தொடர்ச்சியாக கட்டுரைகள், கவிதைகள் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய இலக்கிய நடை மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையே கவர்ந்து முதலமைச்சராக மாறுறாரு அப்படிங்கிறத ஐயா கோபிநாத் அவர்கள் சொன்னாங்க. நானும் பல வகையான நூல்களில் படிச்சுங்க. அப்போ
ஒருவேளை இந்த மீடியாலாம் இருந்து நான்லாம் இருந்து ஐயா கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வராங்கன்னா நீங்கள் எதிர்த்திருப்பீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் திராவிட கொள்கையை பேசியிருந்தா நீங்களாம் என்ன சொல்லியிருப்பீங்க? கை தட்டி வணங்கி கும்பிட்டு ஐயா ராசா சாமி நீ பேசுறதுதான் சரியான கொள்கை, உலகத்தில் உன்ன மாதிரி எவனும் புனிதம் கிடையாது அப்படி கிடையாதுன்னு இருப்பீங்களே தவிர நீ பேசுறது தப்புன்னு ஒரு யாராவது சொல்லியிருப்பீங்களா? இதுவே நான் உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசுறதுனால ஒரே காரணத்தினால மட்டும்தான் உங்களுக்கு திகி 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 திகின்னு எரியுது. எங்கே நம்ம கட்சியை அடித்து சீரழிச்சிட போகிறாங்களோ, எங்கே நம்ம கட்சியோட கொள்கையும் நம்ம கட்சி இல்லாமல் போயிட போதோ அப்படிங்கிறது தான் உங்களோட பயம். அதனால தான் தொடர்ச்சியாக என்னை பற்றின விமர்சனங்கள் தவறான முறையான விமர்சனங்கள் என் மேலே தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அதாவது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், 14 வயதில் உலக அளவில் சதுரங்க விளையாடி வெற்றி பெறலாம். அது சமயமாக ஒரு பையனை பார்த்துருக்கோம். அந்த பையனும் ஐபிஎல் விளையாட்டில் சதம் அடித்ததாகவும் ஒரு செய்தி இருக்குது. 14 வயதில் அவர் அந்த பையன் அதை செய்யலாம். அதே போல் என்னென்னா அந்த கராத்தேல இந்த நெருப்பு வளையம் வச்சு அந்த செங்கலை உடைப்பாங்க இல்லையா, அதை செய்யலாம். அதே போல் அந்த 18 வயசு கீழே இருக்கவங்க பாட்டு பாடலாம், விதவிதமாக நடனம் ஆடி மக்களை ஈர்க்கலாம், அது மூலமாக பேரும் புகழ்ச்சியும் பெறலாம். இதுக்கெல்லாம் 18 வயசு தேவை கிடையாது. இதுக்கெல்லாம் அவங்களுக்காக ஒரு பக்குவம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெறுப்பாக இருக்க அரசியலை நான் எப்போ எடுத்து பேசுகிறேனோ அப்போ மட்டும் உங்களுக்கு எரியுது, அப்போ மட்டும் உங்களுக்கு 18 வயசு தேவைப்படுது. ஏன் இதுக்கு முன்னாடி நான் 18 வயசுக்கு முன்னாடி நான் இருக்கும்போது ஐயா முக்தார் என்ற ஒரு நபர் இருந்தார் இல்லையா, அவர் என்னை பேட்டி கண்டார் இல்லையா, பல வகையான நபர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு சின்ன பையன் கூட கேட்குற கேள்வி அப்போ அதே மாதிரி ஐயா முக்தார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போ உங்கள் கண்களும் உங்கள் வாய்களும் உங்களுடைய விமர்சனங்களும் எங்கே போச்சு? அப்போ கேட்க வேண்டியதானே, ஒரு சின்ன பையன் கேட்குற கேள்வியா அப்படின்ட்டு. இப்போ நான் எப்படி திராவிட கொள்கையை உடச்சி சுக்குநூறாக அடித்து உடைக்கிறேனோ அப்போ மட்டும் உங்களுக்கு நான் சின்ன பையன் கிடையாது, எனக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது, எனக்கு ஒரு வயசு தேவைப்படுது. மற்றவங்களுக்குலாம் வயசு தேவை கிடையாது, யார் வேணால் பாட்டு பாடலாம், டான்ஸ் எல்லாம் அவங்கள ரசிப்பீங்க. எவன் ஒருத்தர் அரசியல் பேசுகிறானோ அவங்க மேலே தான் உங்களுக்கு விமர்சனம் வருமா? அந்த வயசுக்கு தான் உங்களுக்கு பக்குவம் தேவையா? இவங்கள மாதிரி அறிவு கட்டவங்க கிடையாது, நாங்களாம் படித்து வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுவீங்க பெரியார் நாள் சொல்லியிருப்பாரு, அதே படிச்சு ஜிங்கி சிக்கா பெரியார் நீங்கள் அந்த மாதிரியான சுய அறிவு இல்லாதவங்க, அந்த மாதிரி பகுத்தறிவு இல்லாதவங்க நாங்கள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, நாங்களும் ஒரு சட்டப்பேரவை உருவாக்கியிருக்கோம், நாங்கள் அதெல்லாம் படித்து முன்னே வரோம். புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கு மிஞ்சி போனால் பெரியார் இல்லை வேறு யாராவது ஒரு தலைவர் யாராவது எடுத்துக்கிடுவீங்க, அப்புறம் அவங்களுக்கு பின்னாடியே ஐயா கலைஞர், இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு நல்லவர், இவங்க 2 பேர் தலைவர், இவங்க 2 பேர் சொல்கிறது மட்டும்தான் கேட்பீங்க. கலைஞர் டிவி மட்டும்தான் இவங்க 2 பேர் சொல்கிறது மட்டும்தான் கேட்பீங்க. மாநாடு மயிலாடு நிகழ்ச்சி மட்டும்தான் கேட்பீங்க. திமுக காரங்க பேசுறது மட்டும்தான் கேட்பீங்க, மற்ற எவன் பேசுறதையும் கேட்க மாட்டீங்க. இது போன்ற அறிவே இல்லாத பகுத்தறிவே இல்லாத நீங்கள் எங்களுக்கு 18 வயசு ஆகணும், ஒரு பக்குவம் வரணும், அதுக்கப்புறம் அரசியல் பேசணும் அப்படிங்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதே போல் ஒரு கேள்வி என்னன்னா, ரொம்ப நாள் ஒன்று இருக்குது, இவர் மாணவராச்சே இவர் அரசியல் பேசலாமா, மாணவராச்சே அரசியல் பேசலாமா, ஏன் மாணவர் ஏன் அரசியல் பேசக்கூடாது? மொழிப்போர் மாணவர்களால் உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாட்டிலே பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. இப்போ சமயமாக எங்கள் கடையில் கூட ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லிட்டு போனார், 150 மாணவர்களை கலைஞர் பேச்சு போட்டி வச்சு தேர்ந்தெடுத்து அந்தந்த மாவட்ட செயலாளர் கீழே வச்சுருக்காங்க. அதில் போனால் உன் பையனை நல்லா, எங்கள் அப்பா கிட்ட உன் பையனை நல்லா உருப்பட்டுருக்கலாம்ல, நீ அழிஞ்சு போயிடுவ, நாசமாக போயிடுவ அப்படிங்கிறத இந்த ஐயா சொல்லிட்டு போனாங்க. உங்கள் பையன் எப்பயே உருப்பட்டுருக்கலாம், திமுகவில் போயிருந்தா நாம் தமிழில் போய் நாசமாக போயிட்டோம் அப்படின்னு. அப்போ எப்போ நாங்கள் பொய்யோ அல்ல அறிவே இல்லாத ஒரு முட்டாள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து பேசுகிறோமோ அப்போ நாங்கள் நல்லவங்க. பெரியார் அவர்கள் சொல்லுவார், தாலியை கட்டிக்கலாம் அப்படின்வாரு, அவரு என்னன்னா தாலி அறுத்து போடுவார், அப்புறம் கர்ப்பப்பை எடுன்னுவாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கம்மியாச்சுன்னா நீங்களே கர்ப்பப்பை வச்சு அறுக்க வேண்டாம் அப்படின்வாங்க. உங்களை மாதிரி கொள்கை நிலையற்றவர்கள் இல்லை பெரியார் சொன்னதை மட்டுமே கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் எப்போ வேணால் எங்கள் கொள்கையை மாற்றுவோம், தத்துவத்தை மாற்றுவோம். எங்கள் கொள்கையில் ஒன்று தப்பு இருக்கா உடனே மாற்று, அறிவு இருக்கு, உங்களை மாதிரி கிடையாது. போல ரொம்ப ஒரு கேள்வி விமர்சனம் என்னன்னா, உனக்கு முதல்ல டவுசர் போட தெரியுமா, டவுசர் இருக்கக்கூடிய சிப்பை போட தெரியுமா அப்படிங்கிற ஒரு நீண்ட நாள் கேள்வி. இந்த கேள்வி எழுப்புறவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6வது படிக்கும்போது எங்கே ஏடா கூடமா ஜிப்பில் மாட்டிக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு
பட்டன் வச்ச டவுசரு 6வது படிக்கும்போது போட்டு போனவங்க நீங்க. ஆனா நான் என்ன தெரியுமா, 6வது படிக்கும்போதே ஜிப்பு வச்ச பேண்ட் போட்டு போனவன். நீங்க தைரியசாலியா, நான் தைரியசாலியா? பட்டன் போட்டு டவுசர் போட்டு போனானா என்னை பத்தி பேசுறான். முண்டோன்ற சொல்லு வந்து ஒரு நல்ல சொல்லு, தமிழ்ல ஒரு புனிதமான சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முண்டங்க வந்து பேசுச்சு. அந்த 2 முண்டங்கள்ல ஒரு முண்டம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை பத்தியான வரலாறு எங்களுக்கு தெரியாதா, உனக்கு வந்து சயின்ஸ் தெரியாது, உனக்கு வந்து மேக்ஸ் தெரியாது அப்படின்னு நான் படிக்கிற டியூஷன்ல என்னை பத்தி விவரத்தை வாங்கிட்டு பேசுனா அது எனக்கு தெரியாதா? ஏன் உன் கதை எனக்கு தெரியாதா? முண்டமே உன் கதை எனக்கு தெரியாதா? நீ எப்படி விஜய்லேருந்து மைனராக மாறுறன்ற என் கதை எனக்கு தெரியாதா? அப்பனே முருகா கதை எனக்கு தெரியாதா? என்னப்பா உனக்கு மட்டும் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவும் தெரியாதா? உனக்கு முன்னாடி தமிழ் பறையில் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்தாங்க, உனக்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய தெரியும். சும்மா என்ன அப்படின்னா உனக்கு பின்னாடி யாரு, உனக்கு யாரோ சொல்லி, ஆமாம் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுக்குறாரு. வேற என்ன தகவல் உங்களுக்கு வேணும்? வேற என்ன தகவல் உங்களுக்கு தேவைப்படுது? வேற யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, என்னென்ன பேப்பர் படிக்கிறேன், என்னென்ன டவுசர் போடுறேன், என்னென்ன சட்டை போடுறேன், என்னென்ன ஜெட்டி போடுறேன்ற தகவல்லாம் வேணுமா? இல்லை எனக்கு யார் சோறு ஊட்டி விட்றா, எனக்கு யார் சோறு செஞ்சு தரா, எங்கள் அப்பா என்ன பைக் வச்சிருக்காரு, எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இந்த தகவல்லாம் உங்களுக்கு வேணுமா? எனக்கு பின்னாடி எங்கள் அப்பா தான் இருக்காரு, எங்கள் அப்பா தான் சொல்லி தராரு. வேற என்ன தகவல் உங்களுக்கு வேணும்? சும்மா போட்டுக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு உனக்கு பின்னாடி யாரா இருக்காங்க, உனக்கு பின்னாடி யாரா இருக்காங்க, எனக்கு பின்னாடி எல்லாரும் தான் இருக்காங்கன்னா வேணும் உங்களுக்கு. நான் பேசுவேன், தமிழ் தேசிய அரசியல் பேசுவேன். நீங்க 1000 விமர்சனம் சொல்லுங்க. சமயமா ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் 2-3 வருஷத்துல பையனை திருப்பி கொண்டு வந்துருவோம். உங்க கதை எனக்கு தெரியாதா, நீங்க எப்படி கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? கொண்டு வாங்க. எனக்கு பெரிய ஒரு உறுதுணையா வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு பின்னாடி யார் இருக்கா, அது மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும்பொழுது ஒரு தடவை நான் என்ன சீமான்கிட்ட போய் பேசும்போது என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, போடா உனக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய கட்சியே இருக்கு, இதுக்கெல்லாம் நீ ஏன்டா பயப்படுற அப்படின்னு. எனக்கு பின்னாடி எங்கள் அப்பா, எங்கள் தோழர்கள், நாம் தமிழர் கட்சி எல்லாமே தான் இருக்குது. நிச்சயம் ஒரு நாள் தமிழ் தேசியம் வெல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.